இந்தோனேஷியானாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது மைண்டில் வரும்? பாலி. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஐலாண்டும் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாலிக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு 2 நாளை மட்டும் ஒதுக்கிடுங்க. அதாவது பாலிலேருந்து ஒரு 90 மினிட்ஸ் ஃபெர்ரி எடுத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் வரும். இதோட பேர் தான் கீலி ஐலாண்ட்ஸ். இங்கே கார் கிடையாதுங்க, ஒன்லி பைசைக்கிள் மட்டும்தான். சைக்கிளை ஓட்டிட்டு அந்த ஐலாண்டு ஃபுல்லாக சுற்றி வர அழகு இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, இங்கே அந்த நீல கலரும் பச்சை கலரும் சேர்ந்த பீச்சில் உள்ள ஸ்நார்க்கலிங் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டர்ட்டில்ஸோட நீங்கள் ஸ்விம் பண்ணுற அழகு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க. சன்செட் பார்ட்டிஸுமே ரொம்ப க்ரௌடு கம்மியாக அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் பிளிஸ்ஸாகவும் இருக்கும். இங்கே ஒரு சீ ஃபுட் கிரில்லு கூட பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ் தான். 500 ரூபாய்க்கு நீங்கள் பீச்சில் உட்காந்துட்டு அப்படி ஜம்முன்னு ஒரு கிராபை கடிக்கலாம். பாலியே ஒரு சீப் டெஸ்டினேஷன் தான், ஆனால் கிலி ஐலாண்ட்ஸ் உங்களுக்கு லக்ஸரி எல்லாமே கொடுத்துரும். ஆனால் காஸ்ட்டு உங்கள் பாக்கெட்ல இருந்து ரொம்ப கம்மியாகவே எடுக்கும். இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் வீசா ஆன் அரைவல் தாங்க. 2500 to 2700 ரூபீஸ் செலவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு அப்போவே வீசா கொடுத்துருவாங்க. பாலிக்கு போங்க, 2 நாள் ஃப்ரீ எடுத்துட்டு கிலி ஐலாண்ட்ஸ் போங்க, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்டு ஐட்னரி வேணும்னா பாலி மட்டும் டைப் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களுக்கு ஐட்னரி சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய டிராவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஹாலிவே ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்க. யுவர் ட்ரிப், யுவர் ஸ்டைல்.